இன்றைக்கி பார்த்திங்கன்னா எப்போதும் போல் காலையில் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு பார்த்திங்கன்னா இந்த தோட்டத்தில் ஃபுல்லாக இலையெல்லாம் கொட்டி இலையுதிர் காலமாக அவ்வளோ இலை கொட்டுது. எல்லா இலையும் அது எல்லாத்தையும் எங்கள் பொண்ணு பையன் இருந்தால் லீவில் வந்திருந்தாங்களா, வாங்கம்மா நம்ம சேர்ந்து செய்வோம், எல்லாத்தையும் இன்றைக்கி சுத்தம் பண்ணிவிடுவோன்னு 2 பேரும் சேர்ந்து செய்ய ஆரம்பிச்சிட்டோம் இன்றைக்கி. அதை கூட்டிக்கிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா அதை பக்கம் பார்த்திங்கன்னா அவ்வளோ குப்பை கொட்டி கிடக்கு. இது என்றைக்கு தான் இது கொட்டுறது நிற்குமோ தெரியல. அவ்வளோ குப்பை கொட்டி அதுக்கப்புறம் மரம்லாம் துளிர் விடுமா பார்ப்போம். அதுக்கப்புறம் கொட்டாமல் இருக்குதான்னு இந்த பக்கம் பார்த்தா தேங்காய் உரிச்சு கிடந்து அதில் பார்த்திங்கன்னா அதில் பூச்சி கொட்ட ஆண்டும் போல். சரி அதையும் அள்ளி கொண்டு கொலையில் தள்ளி விட்டு வந்து தாத்தா ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கும் போது அது தெரிஞ்சது தானே. அப்புறம் பாத்திரம் பார்த்திங்கன்னா நிறையா கடந்துதா. அம்மா வாங்க 2 பேரும் சேர்ந்து விளக்கிடுவோன்னு எங்கள் பொண்ணு சொல்லவும் நானும் சேர்ந்து நான் விளக்கி போட அது கழுவ ஆரம்பிச்சிட்டு எங்கள் குட்டி பாயெல்லாம் அவனும் சேர்ந்து நிற்கிறான் பின்னாடியே. அப்புறம் இந்த வடகம் போட்டோம் பாருங்கள், வெங்காய வடகம். அது பார்த்திங்கன்னா ஒரு 20 நாள் காய வச்சாதான் வடகம் நல்லா இருக்கும். அதையும் காய வச்சுட்டு அன்னைக்கு போட்ட கில்லு வத்தலையும் காய வச்சுட்டு வெயில் நல்லா இருக்குது. அதில் எங்கே பார்த்தாலும் நல்லா காஞ்சாதான் நல்லாயிருக்கும். அப்புறம் இட்லி மாவு இல்லையா, இட்லி மாவுக்கும் போட்டு அரைச்சிட்டு எங்கள் வீட்டுக்காரங்க கடையில் இன்றைக்கி பூரி வாங்கிட்டு வந்துடுறான். நாங்களா சரி ஆளுக்கு 2 வச்சு உக்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கு பார்த்திங்கன்னா சாம்பார், பூரி கிழங்கு எல்லாம் கொடுத்தாங்க. நல்லா தான் இருந்தது. கடை சாப்பாடும் நல்லா தான் இருக்குது சாப்பிட்றதுக்கு. அதையும் 2 வச்சு சாப்பிட்டுட்டோம் நாங்களும். இது மாதிரி வரும்போது எல்லாம் சேர்ந்து வேலை செய்யும்போது ஜாலியாக தாங்க இருக்குது. அதேமாதிரி உங்கள் வீட்லேயும் நீங்களும் அந்த மாதிரி நேரம் இருந்ததுன்னா அதை மாதிரி செஞ்சு பாருங்கள். நாளை சந்திப்போம்.